அன்பு உதயம் கட்சியின் அரசியல் கொள்கையை நமது இந்திய குடியரசு நாட்டிற்கும் எனது சக 147 கோடி குடிமக்களுக்கும் அர்ப்பணிக்கிறேன். செம்பூர் சே. எம். சுபாஷ் பாபு, தலைவர், அன்பு உதயம் கட்சி. இந்த நேரத்தில் எங்கள் அன்பு உதயம் கட்சியின் சார்பில் ஆளும் கட்சியால் அரசியலில் ஜனநாயக விரோதமான முறையில் நாங்கள் எதிர்கொண்டவை என்ன என்பதை பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி என்ற முறையில் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் இப்போது நாங்கள் வெளிப்படுத்தியுள்ளோம். மேலும் இதற்கு முன்பும் பல கடிதங்கள் மூலமாக உங்களுக்கு தெரிவித்துள்ளோம். ஆகஸ்ட் 12, 2025 அன்று இந்திய தேர்தல் ஆணையம் அன்பு உதயம் கட்சியிடம் கட்சி பதிவு என்பது தேர்தல்களில் போட்டியிடுவதற்காக மட்டுமே. ஆனால் கடந்த 6 ஆண்டுகளாக உங்கள் அன்பு உதயம் கட்சி ஏன் தேர்தல்களில் போட்டியிடவில்லை என்று கேட்டு அனுப்பிய விளக்க கோரும் அறிவிப்புக்கு அன்பு உதயம் கட்சியின் சார்பில் நிர்வாக ரீதியான பதிலை இங்கு வழங்குவதே எங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். மேலும் இந்திய தேர்தல் ஆணையத்தில் உள்ள அன்பு உதயம் கட்சியின் அரசியல் கட்சி பதிவிலிருந்து எங்களை விடுவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அன்பு உதயம் கட்சியின் தலைவரான நான், செம்பூர் சே. எம். சுபாஷ் பாபு, இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அவ்வளவுதான். ஒரு ஜனநாயக நாட்டில், இந்தியாவில், இந்திய தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியான இந்த ஆளும் கட்சி, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 இன் படி ஜனநாயக கொள்கைகளின்படி தங்கள் கட்சி உறுப்பினர்களிலிருந்து வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் அரசாங்கத்தை முறையாக நடத்துவது போலவும், அதே சமயம் இந்திய தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத எங்கள் அன்பு உதயம் கட்சி அரசியலை நடத்தவும், ஜனநாயக முறையில் தேர்தல்களில் போட்டியிடவும் தகுதியற்றது என்ற தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது. கட்சிகளை பதிவு செய்து தேர்தல்களில் போட்டியிட அங்கீகாரம் வழங்கும் அமைப்பான இந்திய தேர்தல் ஆணையத்தின் நிர்வாக கோப்புகள் மற்றும் பதிவேடுகளில் இதுபோன்ற முட்டாள்தனமான அரசியல் உள்நோக்கம் கொண்ட மற்றும் ஜனநாயக விரோதமான எந்தவொரு பதிவும் இடம்பெறுவதை தடுக்கும் பொருட்டு அன்பு உதயம் கட்சியின் தலைவரான நான், செம்பூர் சே. எம். சுபாஷ் பாபு, ஆகஸ்ட் 15, 2025 தேதியிட்ட இந்த கடிதத்தை ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்திய தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கிறேன். இந்திய தேர்தல் ஆணையத்தால் ஆகஸ்ட் 12, 2025 அன்று எங்களுக்கு அனுப்பப்பட்ட தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பான காரண விளக்கம் கோரும் அறிவிப்பில் எழுப்பப்பட்ட சிக்கல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த கடிதம் அமைகிறது. மேலும் நான் அன்பு உதயம் கட்சியின் தலைவராக எங்கள் கட்சியின் தலைமை பொறுப்பில் இருந்து இந்த கடிதத்தை இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்கிறேன். இந்த கடிதத்தை உங்கள் அலுவலக பாதுகாப்பு ஆவணங்களில் வைக்குமாறு உங்களிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன். ஒரு ஜனநாயக நாட்டில் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பணியாற்றும் தேர்தல் அதிகாரிகள் உட்பட குறைந்தபட்சம் அங்குள்ள ஊழியர்களுக்காவது இந்த விஷயங்கள் தெரிந்திருக்க வேண்டும். இந்திய குடியரசின் ஜனநாயகத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியான அன்பு உதயம் கட்சியின் தலைவராக ஒருவர் நேர்மையாக அரசியலில் ஈடுபட்டுள்ளார். ஆனால் நாங்கள் அதிகாரிகளாக இருந்தும் நிர்வாக ரீதியாகவோ அல்லது உத்தியோகபூர்வமாகவோ அவர்களுக்காக எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. இந்திய தேர்தல் ஆணையத்தில் உள்ள எங்கள் அலுவலகத்திலிருந்து அன்பு உதயம் கட்சிக்கு அவர்களுக்கு நாங்கள் உதவியற்றவர்களாக இருக்கிறோம். ஒரு ஜனநாயக நாட்டில் சக மக்களின் அரசியல் நிலைமையை நாட்டில் உள்ள பதவியில் இருக்கும் அதிகாரிகள் ஒரு குடிமகனாகவாவது புரிந்து கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் அதற்காகவாவது அந்த கோப்பை அங்கு பாதுகாப்பு ஆவணத்தில் வைத்திருக்க வேண்டும்.
அதை எப்போதாவது படிப்பவர்கள் தங்கள் கடமையை சரியாகச் செய்யட்டும். எங்கள் அன்பு உதயம் கட்சியை பற்றி நான் உங்களிடம் சொல்ல வேண்டுமென்றால், கட்சியின் தலைவராக நான் கூறுவது இதுதான். எங்கள் அன்பு உதயம் கட்சியில் உறுப்பினர்களாக இருப்பவர்கள் சமூகத்தில் வசதி படைத்தவர்களோ அல்லது செல்வாக்கு மிக்கவர்களோ அல்ல. அவர்கள் புகழ் பெற்றவர்களும் அல்ல. அவர்கள் நாம் அன்றாட வாழ்வில் காணும் சாதாரண மனிதர்கள். அன்றாடம் வேலை செய்தால் மட்டுமே தங்கள் அன்றாடச் செலவுகளை சமாளித்து எதிர்காலத்திற்கு தேவையானதை சேமிக்க முடியும் என்ற நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களின் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நான் அவர்களுக்கு உதவ முன்வந்தபோது, அவர்கள் மிகவும் முதிர்ச்சியுடன், இப்போது எங்களுக்கு உங்கள் உதவி தேவையில்லை. நீங்கள் அரசாங்கமாக வந்து அனைவருக்கும் அதை செய்யுங்கள். அதுவே எங்களுக்கு போதும் என்று கூறினார்கள். அன்பு உதயம் கட்சியின் தலைவராக அந்த ஒரு கணம் என் உடலெங்கும் ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டது. மேலும் அரசியலில் உறுப்பினர்களின் புரிதலை நான் நன்கு அறிந்திருப்பதால் அவர்களை நான் சரியாக வழிநடத்துகிறேன் என்பதும் எனக்கு தெரியும். மேலும் அவர்கள் எனக்கு முன்பே அறிமுகமானவர்களும் அல்ல. பொதுச் செயலாளருடன் சேர்ந்து கட்சியில் உறுப்பினர்களை சேர்த்தபோது எனக்கு அறிமுகமில்லாத நபர்களாக இருந்தாலும், அன்பு உதயம் கட்சியின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டுமே உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் என்ற அன்பு உதயம் கட்சியின் கொள்கையின் அடிப்படையில் எங்கள் ஆரம்பகால உறுப்பினர் சேர்க்கையை நடத்தினோம். அன்பு உதயம் கட்சியின் தலைவராக நான் உறுப்பினர்களிடமிருந்து கட்சிக்கு எதையும் பெற்றதில்லை. கட்சியின் சார்பில் நான் அவர்களுக்காக எதையும் செய்ததில்லை. நாட்டுக்கு ஒரு பொதுவான அரசியல் அமைப்பு இருக்க வேண்டும் என்ற அடிப்படை கொள்கையின் பேரிலேயே நான் எங்கள் அன்பு உதயம் கட்சி அரசியலை நடத்தி வருகிறேன். அதேபோல் அன்பு உதயம் அதன் அரசியல் கொள்கைகளின் அடிப்படையில் நாடு முழுவதும் உள்ள மக்களை சென்றடைய வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆனால் அதற்காக நாங்கள் எப்படி பணம் செலவழிக்க முடியும்? அப்படியிருக்கையில் நாங்கள் ஊடக உரிமையாளர்கள், அவர்களின் பத்திரிகைகள், செய்தித்தாள்கள், தொலைக்காட்சி சேனல்கள், வானொலி சேனல்கள், பத்திரிகையாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள், புகைப்படக்காரர்கள், நிருபர்கள் மற்றும் ஊடக பணியாளர்கள் மற்றும் அவர்களின் சேனல் நிறுவனங்களுக்கு நிதி ரீதியாக எந்த உதவியும் வழங்கவில்லை. ஒருவேளை அதனால்தான் இந்திய குடியரசின் ஜனநாயக நாட்டின் மக்களாகிய வாக்காளர்களுக்கு நமது அன்பு உதயம் கட்சியின் அரசியல் மற்றும் தேர்தல்கள் குறித்த எந்தவொரு செய்தியையும் பத்திரிகைகள் மற்றும் சஞ்சிகைகளில் வெளியிடுவதற்கும் தொலைக்காட்சி மற்றும் வானொலி அலைவரிசைகளில் ஒளிபரப்புவதற்கும் ஊடகங்கள் தங்கள் வாசகர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் சந்தாதாரர்களுக்கும் முழுமையாக வெளியிடவில்லையா என்பது கூட எனக்கு தெரியவில்லை. இப்போதும் இந்த 21ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் நமது அரசியல் சித்தாந்த அடையாளமான அன்பு உதயத்தின் அடிப்படையில் நம்மை அல்லது நமது கட்சியை நாட்டின் மக்களுக்கு விளம்பரப்படுத்த நாங்கள் எந்தவொரு குறிப்பிடத்தக்க பொருளாதார நிதி முதலீட்டையும் செய்யவில்லை. தங்கள் சுய குணாதிசய அடையாளங்களை மறைத்து அரசியலில் குறுகிய கால ஆதாயங்களை தேடுபவர்கள் தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கும். நாங்கள் அப்படி இல்லாததால் அரசியலில் சேவை மனப்பான்மையுடன் ஒரு ஜனநாயக கடமையை செய்யும்போது என்ன தேவை, எது அத்தியாவசியம், எது கட்டாயம் என்பதை ஒவ்வொன்றையும் கவனமாக பார்த்து முற்றிலும் அவசியமான செலவுகளை மட்டுமே செய்கிறோம். நான் எனது அரசியல் பணியை ஒரு முழுநேர வேலையாகச் செய்து வருகிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அன்பு உதயம் கட்சிக்கு நாட்டில் அரசியல் நடத்தும் போதும் தேர்தல்களில் போட்டியிடும் போதும் எனக்கு நடந்த எதுவும் இயல்பானவை அல்ல. எனவே இதனால் எல்லாம் என் வாழ்க்கை வீணடிக்கப்படுகிறது, எனக்கு மிஞ்சியது நிதி இழப்பு மட்டுமே என்ற ஒரு உணர்வு இருந்தது. இந்தியாவில் ஒரு ஜனநாயக நாட்டின் கட்டமைப்பில்
இந்திய ஒன்றிய நாடாளுமன்றம் மற்றும் தமிழக மாநில சட்டமன்ற உறுப்பினர்களாக நமது சக குடிமக்களால் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளும் கட்சிகளால் இந்திய தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட அன்பு உதயம் கட்சி செயல்பட அனுமதிக்கப்படாததால் இந்த நிலையில் அன்பு உதயம் கட்சியின் தலைவராகிய செம்பூச்சே எம் சுபாஷ் பாபுவாகிய நான் இந்த அரசியல் மற்றும் தேர்தலில் நமது பணம், நேரம், உழைப்பு மற்றும் வாழ்க்கையை மேலும் வீணாக்க விரும்பவில்லை. மேலும் அன்பு உதயம் என்ற நமது அரசியல் அடையாளம் மூலம் அரசியலில் இழப்பதற்கு ஆளும் கட்சிகளால் எங்களுக்கு எதுவும் மிச்சம் வைக்கப்படவில்லை. இனிமேல் கட்சி பதவியிலிருந்து விலகி இந்திய தேர்தல் ஆணையத்தால் அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்ட அன்பு உதயம் கட்சியின் அந்தஸ்திலிருந்தும் விலகி எனது தனிப்பட்ட அன்றாட வாழ்க்கையை அமைதியான சூழ்நிலையில் தொடர முடிவு செய்துள்ளேன். அதை நான் உடனடியாக எப்படி செய்ய முடியும்? அதற்கு காரணம், இந்தியாவின் ஜனநாயக நாட்டில் ஒரு குடிமகனாக 25 ஆண்டுகளுக்கும் மேலாக அரசியலில் ஈடுபட்டிருந்தாலும், தேர்தலில் வாக்காளராக வாக்களித்திருந்தாலும், சுயேட்சை வேட்பாளராக அன்பு உதயம் மக்கள் வேட்பாளர் என்ற பெயரிலும் அன்பு உதயம் கட்சி இன் சார்பிலும் வேட்பாளராக போட்டியிட்டிருந்தாலும், இந்திய தேர்தல் ஆணையத்தால் அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்ட அன்பு உதயம் கட்சி இன் நிறுவனராகவும் தலைவராகவும் கட்சியை நடத்தியிருந்தாலும் அரசியலில் இருந்து விலகுவதற்கு முன்பு கட்சி மட்டத்தில் உள்ள ஒருவரிடம் இதை தெரிவிக்க வேண்டும் என்று நான் உணர்ந்ததால் இந்த வாய்ப்புக்காக இதுவரை காத்திருந்தேன். இதை யாரிடமாவது சொல்வதற்கு பதிலாக சரியான இடத்தில் சொல்லும்போதுதான் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இப்போது இந்த தேர்தல் ஆணையம்தான் அந்த சரியான இடம் என்று நான் உணர்கிறேன். அதன் பிறகு 2016ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலுக்கு முன்பு அன்பு உதயம் கட்சி தலைவரின் தேர்தல் பிரச்சார உரைகளின் தொகுப்பு மற்றும் கட்சியின் நிலைப்பாடுகள் குறித்த உரை அடங்கிய 8 அரசியல் கொள்கை பிரச்சார பாடல்களின் குறுந்தகட்டை ஏப்ரல் 10, 2016 அன்று மயிலாப்பூர் கற்பகம் இன்டர்நேஷனல் விருந்தினர் அரங்கில் நாங்கள் வெளியிட்டோம். பின்னர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்களின் நலன் மற்றும் பாதுகாப்பு குறித்தும் தேசத்தின் நலன் மற்றும் பாதுகாப்பு குறித்தும் அன்பு உதயம் கட்சியின் அரசியல் செயல்பாடுகள் குறித்த செய்திகளை ஊடகங்கள் தொடர்ந்து மறைத்து வெளிக்கொணராமல் தங்கள் பார்வையாளர்கள், வாசகர்கள், சந்தாதாரர்களான மக்களுக்கு வெளியிடாமல் ஒரு ஜனநாயக நாட்டின் குடிமக்களுக்கு அன்பு உதயம் கட்சியின் அரசியல் செயல்பாடுகள் மற்றும் தேர்தல் பங்களிப்பு குறித்த செய்திகளை மறைத்து வருகின்றன. மேலும் செய்தித்தாள்கள், தொலைக்காட்சி அலைவரிசைகள் மற்றும் வானொலி அலைவரிசைகள் போன்ற ஊடகங்கள் இந்தியா சுதந்திரம் அடைந்த ஆகஸ்ட் 15, 1947 மற்றும் இந்திய குடியரசு ஆன ஜனவரி 26, 1950 ஆகியவற்றுக்கு பிறகு இந்திய ஜனநாயக குடிமக்களின் அரசியல் உரிமைகளுக்கு விரோதமான ஒரு ஜனநாயக விரோத கொள்கையை வெளியிடுவதற்கும் ஒளிபரப்புவதற்கும் பின்பற்றி வருகின்றன. இந்த நிலையில் அன்பு உதயம் கட்சியால் மார்ச் 16, 2015 அன்று கம்பம் வி.ஓ.சி. திடலில் கோரிக்கை தீர்மான போராட்டம் நடத்தப்பட்டது. அங்கு வெளியிடப்பட்ட அன்பு உதயம் ஜனநாயக ஊடக கொள்கை 83 அடிப்படையிலான தீர்மானங்கள் மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டன. அதில் 1950 இந்திய அரசியலமைப்பின்படி இந்திய குடியரசின் ஜனநாயக நாட்டின் குடிமக்களின் அடிப்படை அரசியல் உரிமைகள் நடைமுறையில் செயல்படுத்தப்படுகிறதா என்பதை தமிழக மாநில ஆளும் கட்சி அரசாங்கத்தை மத்திய ஆளும் கட்சி அரசாங்கம் கண்காணிக்க வேண்டும் என்றும் 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி இந்திய குடிமக்களின் ஜனநாயக அரசியல் உரிமைகளின் பாதுகாப்பை மீண்டும் உறுதி செய்து
அதை நடைமுறைக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் அன்பு உதயம் கட்சியின் இந்த போராட்ட உரை மூலம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. மார்ச் 16, 2015 அன்று நடைபெற்ற இந்த கோரிக்கை தீர்மான போராட்டத்தின் முழு நிகழ்வுகளும் தமிழ்நாட்டில் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான உளவுத்துறை பிரிவினரால் வீடியோ பதிவு செய்யப்பட்டது. அன்பு உதயம் கட்சியின் 4ஆம் ஆண்டு விழா மற்றும் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் 19ஆம் தேதியும் 7ஆம் ஆண்டு விழா மற்றும் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதியும் அன்புதயம் கட்சியின் மாநில தலைமை அலுவலகம் அமைந்துள்ள கூடலூர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அன்புதயம் திடலில் நடைபெற்றன. இவ்வாறு ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாங்கள் அன்புதயம் கட்சியின் சார்பில் அரசியல் செய்தபோதும் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட போதும் கட்சியின் சார்பில் மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், உண்ணாவிரத போராட்டங்கள், கோரிக்கை தீர்மான போராட்டங்களை நடத்திய போதும் தொடர்புடைய அரசியல் மற்றும் தேர்தல் பிரச்சாரச் சிற்றேடுகளையும் அன்புதயம் அரசியல் புனித நூல் புத்தகங்களையும் தமிழ் பதிப்பு அச்சிட்டு வெளியிட்ட போதும் அன்புதயம் கட்சியின் அரசியல் பாடல்களை பதிவு செய்து வெளியிட்ட போதும் புத்தக வெளியீட்டு விழா மற்றும் குறுந்தட்டு வெளியீடுகளை நடத்திய போதும் கட்சி அலுவலகம் நடத்திய போதும் பத்திரிகையாளர் சந்திப்புகளை நடத்திய போதும் தபால் மூலம் கடிதங்கள் அனுப்பிய போதும் பயண போக்குவரத்து செலவுகள் செய்த போதும் விழாக்களை நடத்திய போதும் மற்றும் பிற அரசியல் தேர்தல் கட்சி செலவுகளை செய்த போதும் அன்புதயம் என்ற எனது தனிப்பட்ட அரசியல் அடையாளத்தின் கீழ் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போதும் அன்புதயம் மக்கள் வேட்பாளர் என சுயேட்சை வேட்பாளர்களாக தேர்தலில் போட்டியிட்ட போதும் அன்புதயம் கட்சி என்ற எங்கள் கட்சி அரசியல் அந்தஸ்தின் கீழ் கட்சியை நடத்தி வேட்பாளர்களாக தேர்தலில் போட்டியிட்ட போதும் தனிநபர் நிதி, கட்சி நிதி, கட்சி கட்டிட கட்டுமான நிதி, கட்சி வளர்ச்சி நிதி, தேர்தல் நிதி, கூட்ட நிதி, மாநாட்டு நிதி, நிதி திரட்டும் நிகழ்வு நிதி, பொது மக்கள் உதவி நிதி மற்றும் இது போன்ற வேறு எந்த நிதி திரட்டும் வழிகளிலும் நாங்கள் யாரிடமும் எந்த நிதி உதவியையும் கேட்டதில்லை. அவர்களும் எங்களுக்கு மனமுவந்து கொடுத்ததில்லை. நாங்கள் யாரிடமிருந்தும் நன்கொடைகளை கூட பெற்றதில்லை. கட்சியின் நிதி ஆதாரங்களை பொறுத்தவரை கட்சி மட்டத்திலான பதிவின் போது தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டால் அனைத்து வழிகளிலும் பெறப்படும் அதிகாரப்பூர்வ நிதி பங்களிப்புகளுடன் எங்கள் அன்பு உதயம் கட்சியை நடத்துவதற்கும் அரசியலில் ஈடுபடுவதற்கும் தேர்தல்களில் போட்டியிடுவதற்கும் இந்திய தேர்தல் ஆணையம் அனைத்து மட்டங்களிலும் எங்களுக்கு வழிகாட்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். அதுபோலவே கட்சியை நடத்துவதற்கு ஒரு வலுவான கட்டமைப்பை உருவாக்கும் என்ற நம்பிக்கையில் எங்கள் அன்பு உதயம் கட்சியை இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்தோம். ஆனால் இந்திய தேர்தல் ஆணையம் எங்களுக்கு அதுபோன்ற எந்த உதவியையும் செய்யவில்லை. அன்பு உதயம் கட்சி பதிவு செய்யப்பட்ட பிறகு இந்திய தேர்தல் ஆணையம் எங்களை கண்டுகொள்ளவே இல்லை. பிறரிடமிருந்து பரிசுகளை வாங்குவதற்கோ பெறுவதற்கோ பழக்கப்படாத நாங்கள் கட்சி மட்டத்தில் கூட யாரிடமும் எந்த நிதியையும் கேட்கவில்லை. அவர்களும் எங்களுக்கு எதுவும் கொடுக்கவில்லை. யாரிடமிருந்தும் நாங்கள் எந்த நன்கொடைகளையும் பெறவில்லை. அவர்களும் தாமாக முன்வந்து எதுவும் வழங்கவில்லை. எந்த ஒரு பெருநிறுவனங்களிடமிருந்தோ அல்லது வேறு எந்த ஆதாரங்களிடமிருந்தோ எந்த ஒரு தனிப்பட்ட அடிப்படையிலும் அன்பு உதயம் கட்சி எந்த ஆதரவையும் பெறவில்லை. இந்த சூழ்நிலையில்தான் எங்கள் அன்பு உதயம் கட்சிக்காக இந்த நிதியை எங்கள் சொந்த செலவில் செலவிட்டோம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நாங்கள் அதை செலவிட்டோம். அதன் பிறகு நடைமுறையில் நாங்கள் கவனித்ததன் மூலம் ஒரு முடிவுக்கு வந்தபோது ஒருபுறம் அரசியல் மற்றும் தேர்தல் களத்தின் ஒவ்வொரு காலகட்டத்திலும்
ஒவ்வொரு கட்டத்திலும் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளின் அட்டூழியங்கள் மற்றும் அராஜகங்களால் நாங்கள் நேரடியாக தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறோம். மறுபுறம், அரசாங்க அமைப்புக்குள் அவர்களின் நிர்வாக முறைகேடுகளால் நாங்கள் தொடர்ந்து துன்பப்படுகிறோம். இது எந்த கட்டத்திலும் முடிவடையவில்லை. அரசியல் மற்றும் தேர்தல் களத்தில் இது முடிவுக்கு வராது. ஒரு ஜனநாயக நாட்டில் மத்திய நாடாளுமன்றத்திலும் மாநில சட்டமன்றத்திலும் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி என தங்களை நிலைநிறுத்திக் கொண்ட இரு கட்சி அமைப்பில் இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அவர்களால் இதற்கு முடிவே இல்லை. ஏனென்றால் இந்த இரண்டு கட்சிகளும் நாட்டின் ஜனநாயகத்தில் அரசியல் மற்றும் தேர்தல் களத்தில் ஒரு மூன்றாவது கட்சிக்கு இடமளிப்பதில்லை. எனவே, அரசியல் மற்றும் தேர்தல் களத்தை தங்கள் கைகளில் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் இதை வேண்டுமென்றே செய்கிறார்கள் என்பது தெளிவாகிறது. அதற்கு பிறகு, இதற்காக நமது சொந்த நேரத்தையும் பணத்தையும் செலவிடுவது வீண். இப்போது நமது அன்பு உதயம் கட்சியின் உத்தியோகபூர்வ நோக்கங்களுக்காக அவ்வப்போது அவசியமான சில அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக மட்டுமே நாங்கள் நேரத்தையும் பணத்தையும் செலவிட்டு வருகிறோம். அதேபோல, இந்திய தேர்தல் ஆணையத்தால் ஆகஸ்ட் 12, 2025 தேதியிட்டு அனுப்பப்பட்ட விளக்க மனு அறிவிப்புக்கு பதிலளிக்கும் விதமாக ஆகஸ்ட் 15, 2025 தேதியிட்ட இந்த கடிதத்தை எழுதுவதற்காகவும் நாங்கள் இப்போது அன்பு உதயம் கட்சிக்காக நேரத்தையும் பணத்தையும் செலவிடுகிறோம். அன்பு உதயம் கட்சி, அரசாங்க கட்டமைப்பிற்குள் இருந்து வரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். ஆளும் கட்சி மற்றும் ஆட்சியாளர்களால் நிகழ்த்தப்படும் அட்டூழியங்கள் மற்றும் அராஜகத்தால் எழும் அரசியல் மற்றும் தேர்தல் கால அசாதாரண சூழ்நிலைகளால் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை இந்திய தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கிறேன். மேலும், ஆகஸ்ட் 2009 இல் நடைபெற்ற கம்பம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் எங்கள் அன்புதய மக்கள் வேட்பாளர் சுயேச்சையாக போட்டியிட்டதிலிருந்து தொடங்கி இது குறித்து அன்புதய கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு பல கடிதங்கள் மூலம் விரிவாக எழுதியுள்ளது. இப்போது ஆகஸ்ட் 12, 2025 அன்றும் கூட இந்த அரசியல் கட்சிகள் இந்திய தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டிருந்தாலும் அவை எல்லா நேரங்களிலும் ஒரு அரசாங்கமாக இந்திய தேர்தல் ஆணையத்துடன் நேரடியாக தொடர்புடையவையாக இருப்பதால் அன்புதய கட்சிக்கு அதே அசாதாரண அரசியல் சூழ்நிலையே நீடிக்கிறது. இந்த கட்சிகள் அரசாங்கத்திற்குள் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியாக செயல்படுகின்றன. இது ஒருபுறம் அரசாங்க மட்டத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாகச் செயல்பட, நிர்வாகம் செய்யவும், ஆட்சி செய்யவும், தேர்தல்களை நடத்தவும், அரசாங்க கட்டமைப்பிற்குள் இருந்து வரவும் அவர்களுக்கு உதவுகிறது. அதே நேரத்தில் மறுபுறம் கட்சி மட்டத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளாக அரசியலில் ஈடுபடவும், தேர்தல்களில் போட்டியிடவும் பங்கேற்கவும் செய்கின்றன. இவ்வாறு இந்த இரண்டு கட்சிகளும் ஒரே நேரத்தில் இந்த இரண்டு வழிகளிலும் தொடர்ந்து செயல்படுகின்றன. அவர்கள் அரசாங்கத்தில் இப்படி செயல்படுவதை யார் கவனிக்கிறார்கள்? யார் கண்காணிக்கிறார்கள்? அவர்கள் அரசாங்கத்தில் ஆளும் கட்சியாக எப்படி செயல்படுகிறார்கள்? அவர்கள் ஆளும் கட்சியில் ஒரு அரசாங்கமாக எப்படி செயல்படுகிறார்கள் என்று இந்த செயல்பாடுகளை யார் வேறுபடுத்தி அரசாங்கத்தில் என்ன நடக்கிறது என்பதை கண்டறிவார்கள். இதில் யார் முடிவெடுப்பார்கள்? யார் நடவடிக்கை எடுப்பார்கள்? இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் அரசாங்கமாக செயல்பட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஆளும் கட்சியாக செயல்பட்டார்கள் என்று இன்று அதை வேறுபடுத்தி பார்ப்பது சாத்தியமற்றது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட ஆளும் கட்சிதான் அரசாங்கத்தை நடத்துகிறது. அவர்கள் சட்ட மீறல்களில் ஈடுபட்டுள்ளனர் என்று தெரிந்த பிறகும் கூட
அவர்கள் செய்த செயல்களுக்கு எதிராக நம்மால் எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? ஒன்றிய நாடாளுமன்றத்திலும் மாநில சட்டமன்றத்திலும் ஜனநாயக முறையில் அவர்கள் மீதும் அவர்களின் கட்சிகள் மீதும் நீதித்துறை சட்ட நடவடிக்கையையும் நிர்வாகத்துறை நிர்வாக நடவடிக்கையையும் யார் எடுக்க வேண்டும்? யார் நடவடிக்கை எடுப்பார்கள்? அதை பற்றி யாரும் கவலைப்படுவதாக தெரியவில்லை. இருப்பினும் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு பின்னர் தேர்தல் ஆணையத்தால் கைவிடப்பட்ட அன்பு உதயம் கட்சி இப்போது அதன் தலைமை மட்டத்தில், அதாவது செம்பூட்சி சுபாஷ் பாபு தலைமையில், ஜனநாயக நாடான இந்தியாவில் ஆட்சியில் இருக்கும் இந்த இரண்டு கட்சிகளிடமிருந்து நிர்வாக ரீதியாக எப்படி மீள்வது? இனிமேல் தனது அரசியலை எப்படி நடத்துவது, தேர்தல்களை எப்படி எதிர்கொள்வது மற்றும் பங்கேற்பது, மற்றும் இதை ஜனநாயக முறையில் எப்படி அணுகுவது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி நான் ஒன்றன்பின் ஒன்றாக கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருக்கலாம். இதற்கெல்லாம் யார் பதிலளிப்பார்கள்? சுமார் 147 கோடி குடிமக்களை கொண்ட ஜனநாயக நாடான இந்தியாவின் குடிமக்களாகிய நாம். இங்கு சம்பந்தப்பட்ட அடிப்படை பிரச்சினையை புரிந்து கொள்ளும்போது உண்மையான ஜனநாயகம் நிறுவப்படும். இதை ஏற்படுத்துவதற்காகவே அன்பு உதயம் கட்சி அரசியலில் நுழைந்தது. சுமார் 147 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த இந்திய குடியரசில் அரசு பணியில் இருந்து கொண்டே தங்கள் ஜனநாயக கடமைகளை செய்பவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் அரசாங்கத்தில் இருப்பதால் நமது பிரதிநிதிகளின் அனைத்து நடவடிக்கைகளையும் எல்லா நேரங்களிலும் நன்கு அறிந்திருக்கிறார்கள். இதனால் என்ன பயன்? நான் இதைச் சொன்ன பிறகு அவர்கள் தாங்களாகவே முன்வந்து தங்கள் ஜனநாயக கடமையை நேர்மையாகச் செய்வார்களா? சுமார் 147 கோடி மொத்த மக்கள் தொகையை கொண்ட இந்திய ஜனநாயக குடியரசில் மொத்த மக்கள் தொகையில் 2/3 பங்காக உள்ள 98 கோடி இந்திய வாக்காளர்களான சக குடிமக்கள் தங்களை ஆள்வதற்கும் தங்கள் அரசாங்கத்தை நடத்துவதற்கும் நாடு முழுவதிலும் உள்ள ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் வேட்பாளர் பட்டியலிலிருந்து தங்களுக்குள் இருந்து மொத்தமாக 6000 மக்கள் பிரதிநிதிகளை கூட ஜனநாயக ரீதியாக தேர்தல் மூலம் முறையாக தேர்ந்தெடுக்க இயலாத அவல நிலையை அன்பு உதயம் கட்சி மிகுந்த வருத்தத்துடன் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளது. இந்த வெறும் 6000 பிரதிநிதிகளை, அதாவது சதவீதத்தின்படி 6000-இன் கீழ் 147 கோடி சமன் 0.0040816327 சரியான தேர்தல்கள் மூலம் தேர்ந்தெடுக்க வாக்காளர்களிடம் உள்ள இந்த அரசியல் அறிவின்மை மற்றும் தேர்தல் இயலாமை அரசியல் அகதிகளின் ஜனநாயக தோல்விக்கு ஒரு சிறந்த உதாரணமாகும். இந்த 98 கோடி பொதுமக்களின் கையறு நிலையையும் இந்த ஜனநாயக அமைப்பில் அரசாங்க கட்டமைப்புகளுக்குள் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களான மக்கள் தொகையில் 10 பங்காக உள்ள 15 கோடி சக குடிமக்கள் மற்றும் வாக்காளர்களின் செயலற்ற அரசியல் பங்கேற்பின்மையையும் கண்டு அன்பு உதயம் கட்சி ஆழ்ந்த வருத்தம் கொள்கிறது. இந்த இந்திய ஜனநாயகத்தில் உள்ள 98 கோடி வாக்காளர்களால் 147 கோடி பொதுமக்களாகிய தங்கள் சக வாக்காளர்களிடமிருந்து இந்த மிகச் சிறிய எண்ணிக்கையிலான சொற்பமான 6000 பிரதிநிதிகளை கூட தேர்தல்கள் மூலம் முறையாக தேர்ந்தெடுக்க முடியாதபோது இந்த பொதுமக்களின் அரசியல் நிலை எவ்வளவு பலவீனமாக உள்ளது, தேர்தல் நிலைமை எவ்வளவு பரிதாபகரமாக உள்ளது, இந்த அரசு ஊழியர்களின் நிர்வாக நிலை எவ்வளவு மோசமாக உள்ளது மற்றும் ஜனநாயகத்தின் நிலை எவ்வளவு முற்றிலும் வருந்தத்தக்கதாக உள்ளது என்பதை உணர்ந்து அன்பு உதயம் கட்சியின் தலைவர் அரசியல் ரீதியாகவும் ஜனநாயக ரீதியாகவும் மனம் உடைந்து போகிறார். இந்த அரசியல் சூழ்நிலையில் அன்பு உதயம் கட்சியின் தலைவர் செம்பூட்சி சுபாஷ் பாபு ஒவ்வொரு தேர்தலிலும் ஜனநாயக கண்ணோட்டத்தில் எவ்வளவுதான் இரத்த கண்ணீர் வடித்தாலும்
அது இந்திய ஜனநாயக நாட்டில் உள்ள நமது குடிமக்களின் இதயங்களுக்கு எந்த ஆறுதலையும் அளிக்காது. இந்த மாபெரும் ஜனநாயக அரசியல் சிக்கலை அன்பு உதயம் கட்சியால் மட்டும் சரிசெய்ய முடியாது. நாம் அனைவரும் சக குடிமக்களாக ஒன்றிணைந்து, அந்த தேசிய உணர்வுடன் உறுதியாகச் செயல்பட்டால் மட்டுமே இந்த ஜனநாயகத்தில் எதையும் சாதிக்க முடியும். அன்பு உதயம் கட்சி அரசியலை எளிமையாக நடத்துகிறது மற்றும் தேர்தல்களை நேர்மையாக அணுகுகிறது. நாட்டில் நிலவும் இந்த குழப்பங்களுக்கு மத்தியில் ஜனநாயக கொள்கைகளின்படி நேர்மையான அணுகுமுறையுடன் இந்த பிரச்சனையை எவ்வாறு கையாள்வது என்ற கேள்வியை அன்பு உதயம் அரசியல் எதிர்கொள்கிறது. அன்பு உதயம் கட்சியின் தலைவராகிய நான். அன்பு உதயம் அரசியல் சித்தாந்தம், கட்சியின் நோக்கங்கள், கொள்கைகள் மற்றும் கட்சி அமைப்பின் அனைத்து விதிகளையும் அன்பு உதயம் அரசியலமைப்பு சாசனம் என்ற ஆவணமாக அரசியல் மட்டத்தில் உருவாக்கியுள்ளேன். அன்பு உதயம் கட்சி பதிவு செயல்முறையின் போது இந்த 52 பக்க ஆவணத்தை நாங்கள் மார்ச் 13, 2013 அன்று இந்திய தேர்தல் ஆணையத்திடம் ஏற்கனவே சமர்ப்பித்துள்ளோம். 2009 முதல் தற்போது 2025 வரை அன்பு உதயம் கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு எழுதிய அனைத்து கடிதங்களையும், கட்சியின் பதிவின் போது சமர்ப்பிக்கப்பட்ட தொடர்புடைய கோப்புகளையும் ஆய்வு செய்வதன் மூலமே இந்திய தேர்தல் ஆணையமாகிய உங்களால் அன்பு உதயம் கட்சியின் முழுமையான அரசியல் நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். மேலும், இது குறித்து இங்கு விரிவாக கூற எதுவும் இல்லை. அன்பு உதயம் கட்சி அதன் உறுப்பினர்களுக்காக மட்டும் ஆனது அல்ல. இது ஒரு ஜனநாயக நாட்டின் குடிமக்களுக்கான கட்சி. இது நமது ஜனநாயக நாடான இந்திய குடியரசில் உள்ள அனைத்து பிரிவு குடிமக்களுக்கான ஒரு அரசியல் கட்சி. மக்கள் இதை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, இது அந்த நாட்டு மக்களை அன்பு உதயம் கட்சியின் கீழ் ஒன்றிணைத்து, கட்சி மட்டத்தில் ஒரு அரசாங்கத்தை போல செயல்படும் ஒரு அரசியல் கட்சி ஆகும். அன்பு உதயம் கட்சி குடிமக்களை ஆளும் நிர்வாகத்துடன் ஒருங்கிணைத்து, அவர்கள் அரசாங்கத்தில் பங்கேற்கச் செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஜனநாயகத்தின் அடுத்த கட்ட வடிவமான அன்பு உதயம் ஆட்சி முறை அதன் அரசியலின் மூலம் ஜனநாயகத்தில் ஒரு புதிய பரிமாணத்தையும் பரிணாம வளர்ச்சியையும் குறிக்கிறது. இந்த அன்பு உதயம் அரசியலின் கொள்கை நிலைத்தன்மை மீது பொதுவான அக்கறை கொண்ட ஒரு தலைவர் என்ற முறையில், இது கட்சியின் தொடக்கத்திலேயே பொதுச் செயலாளரின் ஒப்புதலுடன், எங்கள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆரம்பகால உறுப்பினர்களின் கட்சி மட்டத்தில் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது. அப்படித்தான் அன்பு உதயம் கட்சி உருவாக்கப்பட்டது. இது அன்பு உதயம் கட்சியின் பதிவு செயல்முறையின் போது இந்திய தேர்தல் ஆணையத்திடம் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அன்பு உதயம் குடிமக்களின் சொந்த அரசியல்